அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லைன் இன்டர்கல் ப்ராப்ளம் வந்து பார்க்க போறோம். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின். இதுல வந்து 2, 3 ப்ராப்ளம் மட்டும் நம்ம பார்ப்போம். எல்லா மாடலையும் நான் ப்ராப்ளம் டீச் பண்ணிடுறேன். அதாவது நீங்க அந்த மெத்தட தான் நல்லா கவனிக்கணும். கொஸ்டின்ல என்ன குடுத்துருக்காங்க, நம்ம எப்படி சால்வ் பண்ணணும். அந்த மெத்தட மட்டும் நீங்க கவனிச்சாலே, அதுல ஏதாவது வேரியபிள் உங்களுக்கு மாத்தி குடுத்தாலும் உங்களால சால்வ் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியான 3 ஸ்டெப் தான். ஸ்டெப் மட்டும் என்னன்னு மட்டும் நல்லா கவனமா கவனிச்சுக்கோங்க. நீங்க இத ஈஸியா சால்வ் பண்ணலாம். இப்போ நான் எடுத்திருக்கிற ப்ராப்ளம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். வாங்க இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இஃப் எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு வெக்டர் கொடுத்திருக்காங்க. எவாலுவேட் க்ளோஸ்ட் இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் வெக்டர் டாட் டிஆர் வெக்டர் ஃப்ரம் 0,0,0 டு 1,1,1. இது வந்து லிமிட். கொடுத்திருக்கிற ப்ராப்ளம்ல அந்த நம்ம வந்து லிமிட் போடுவோம்ல, அந்த இன்டகிரேஷனுக்கான லிமிட் தான் இது. ஓகே, இங்கே வந்து சிங்கிள் இன்டகிரேஷன் இருக்கு. சிங்கிள் இன்டகிரேஷன் இருந்தது அப்படின்னா இது லைன் இன்டர்கல்னு சொல்லுவோம். டபுள் இன்டகிரேஷன் இருந்தது அப்படின்னா சர்ஃபேஸ் இன்டர்கல்னு சொல்லுவோம். ட்ரிபிள் இன்டகிரேஷன் இருந்ததுன்னா வால்யூம் இன்டகிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அது அப்கமிங் வீடியோஸில் நான் தெளிவாக இன்னும் நான் சொல்கிறேன். அது போக கர்வ், அந்த கர்வுக்கான கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு கர்வ் எப்படி இருக்குது, ஒய் ஆக்சிஸில் எப்படி இருக்குது, ஜெட் ஆக்சிஸில் எப்படி இருக்குன்னு 3 கர்வ் வந்து 3 ஆக்சிஸ்லயும் அந்த கர்வோட கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நான் சிம்பிளா இங்க டிராப் பண்றேன் பாருங்க. இந்த மாதிரி எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்னு 3 கோஆர்டினேட்ஸ் இருக்கு. இது எக்ஸ் கோஆர்டினேட், இது ஒய் கோஆர்டினேட், இது ஜெட் கோஆர்டினேட், இது ஆரிஜின். இது கொடுத்துருக்கிற எஃப் வெக்டர். எஃப் வெக்டரும் அதுக்கான ஈக்குவேஷன் அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகே, லிமிட்டும் கொடுத்துட்டாங்க. 0ல இருந்து 1 வரை லிமிட். அதுக்கான பவுண்டரி கண்டிஷன் இல்லைன்னா இந்த கோஆர்டினேட்கான கண்டிஷனும் கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து நம்ம லைன் இன்டகிரேஷன் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? எஃப் வெக்டர் வேணும், டிஆர் வெக்டர் வேணும். ஸோ சொல்யூஷன் நம்ம எஃப் வெக்டர் வந்து எழுதிக்கலாம். எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 3x² + 6y ஐ வெக்டர். இந்த ஐ வெக்டர், ஜே வெக்டர், கே வெக்டர்ங்கிறது என்னன்னு சொல்லிடுறேன். ஐ வெக்டர்ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் வந்து அதோட நம்ம இது சொன்னோம் அப்படின்னா அது ஐ வெக்டர். ஒய் ஆக்சிஸில் அதோட இது வேல்யூ சொன்னோம் அப்படின்னா அது ஜே வெக்டர். ஜெட் ஆக்சிஸில் சொன்னோம் அப்படின்னா அது வந்து கே வெக்டர். அதாவது ஓஎக்ஸ், ஓஒய், ஓசெட். இதுதான் ஐ வெக்டர், ஜே வெக்டர் அண்ட் கே வெக்டர். அதாவது அந்த ஆக்சிஸில் உள்ள பெர்பெண்டிகுலர் கோஆர்டினேட்ஸ். எக்ஸ் ஆக்சிஸ்க்கான பெர்பெண்டிகுலர் கோஆர்டினேட்னு கேட்டோம் அப்படின்னா நம்ம ஐ வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒய் ஆக்சிஸ்ன்னு கேட்டோம்னா ஜே வெக்டர். அது ஆரிஜின்ல இருந்து எவ்வளோ இருக்கு? ஓஎக்ஸ், ஓஒய், ஓசெட். இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராப்ளம் போட்டிங்க அப்படின்னா இனிமேல் ஈஸியாக இருக்கும். -14 yz ஜே வெக்டர் ப்ளஸ் 20 xz² கே வெக்டர். ஓகே, இப்போ எஃப் வெக்டர் நமக்கு இருக்கு. நமக்கு அடுத்து தேவை டிஆர் வெக்டர் வந்து தேவை. டிஆர் வெக்டர் நம்ம எப்படி எழுதுவோம்? டிஎக்ஸ் ஐ வெக்டர் பிளஸ் டிஒய் ஜே வெக்டர் பிளஸ் டிசெட் கே வெக்டர். நம்ம ஏன் டிஎக்ஸ்னு எழுதுறோம் அப்படின்னா எக்ஸ்ல ஒரு ஸ்மால் போர்ஷன், அதனால டிஎக்ஸ்னு எழுதுறேன். அதே மாதிரி ஒய்ல ஒரு ஸ்மால் போர்ஷன், அதனால டிஒய். அதே மாதிரி ஜெட்ல ஒரு ஸ்மால் போர்ஷன், அதனால டிசெட். இப்போ எனக்கு எஃப் வெக்டரும் இருக்கு, டிஆர் வெக்டரும் இருக்கு. அது போக கொஸ்டின்ல லிமிட் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கான லிமிட் அப்படின்னா டி அப்படிங்கிற வேரியபிளுக்கான லிமிட். எதுல இருந்து இது? 0ல இருந்து 1. அப்போ அதையும் நம்ம எழுதிக்கலாம். லிமிட் டி வந்து 0ல இருந்து 0 டு டி வந்து 1 வரை இருக்கு. ஓகே, அது போக வேற என்ன கொடுத்துருக்காங்க? அந்த பவுண்டரி கண்டிஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி, ஒய் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர், ஜெட் இஸ் ஈக்குவல் டு டி கியூப். இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மாற்றி வச்சுக்கணும். ஏன் மாற்றி வச்சுக்கணும் அப்படின்னா அப்போ தான் அந்த ப்ராப்ளமை சப்ஸ்டியூட் பண்ணுவோம் நம்ம ஃபர்தராக. இதுதான் நான் சொன்ன அந்த 3 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிற இதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம எழுதி வச்சுக்கணும். அது போக அடுத்து வந்து லிமிட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். அது போக கொடுத்துருக்க பவுண்டரி கண்டிஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஎக்ஸ், டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிடி, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஒய், டி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t டிடி. ஓகே, ஜெட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிசெட், டி கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3t ஸ்கொயர் டிடி. அதாவது எக்ஸ் பவர் n இருக்கு, இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு n டிஃப்ரென்ஷியேட் பண்ணால்
n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன். இந்த டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்மில் தான் நான் இங்கே யூஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். என்ன மல்டிப்ளை பண்ணலாம்? எஃப் வெக்டாரையும் டிஆர் வெக்டாரையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா? இப்போ நல்லா பாருங்க, எஃப் வெக்டாரையும் டிஆர் வெக்டாரும் இருக்குது. இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஐ கோஆர்டினேட்டும் மல்டிப்ளை ஆகும். ஜே கோஆர்டினேட்டும் மல்டிப்ளை ஆகும். கே கோஆர்டினேட்டும் மல்டிப்ளை ஆகும். அதாவது 3x² + 6yயும் dxும் மல்டிப்ளை ஆகும். மைனஸ் 14yzம் dyயும் மல்டிப்ளை ஆகும். 20xz² dzம் மல்டிப்ளை ஆகும். இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நான் ஸ்ட்ரைட்டாக எழுதுறேன். 3x² + 6y multiply by dx minus 14yz dy plus 20xz² dz. ஓகேவா? இப்போ வந்து நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்தையுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீல எழுதணும். ஏன்னா இங்கே வந்து வெக்டார் வந்து ஆரில் இருக்குது. ஸோ அதனாலையும் நம்ம வந்து இருக்கிற எல்லாத்தையும் எதில் எழுதணும் அப்படின்னா டீல எழுதணும். எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் டீனும், ஒய் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் டி ஸ்கொயர் அப்படின்னும், ஜெட் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் டி கியூப்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அது போக டிஎக்ஸ் இருக்கிற இடத்துல டிடினும், டிஒய் இருக்கிற இடத்துல 2t டிடினும், டிசெட் இருக்கிற இடத்துல 3t² dt அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ எஃப் வெக்டர் டாட் டிஆர் வெக்டர் எப்படி மாறும் அப்படின்னா 3x², எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குது? டி. அப்போ t² ப்ளஸ் 6, ஒய்க்கு பதில் என்ன இருக்குது? இங்கே t² இருக்குது. அப்போ t², ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு dxக்கு பதில் இங்கே dt, அப்போ இங்கே dt மைனஸ் 14, ஒய்க்கு பதில் என்ன இருக்குது? t², zக்கு பதில் t³, dyக்கு பதில் 2t dt. ஓகே, அடுத்து 20, எக்ஸுக்கு பதில் t, z² பதில் இங்கே t³ இருக்குது. t³ ஸ்கொயர் பண்ணால் t⁻6, dzக்கு பதில் 3t² dt. ஒன்றும் இல்லை, xyzக்கு பதிலாக இந்த 3 வேல்யூஸை எடுத்துக்கிறேன். dx dy dzக்கு பதிலாக இந்த 3 வேல்யூஸை எடுத்து இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு இதையும் எடுத்து இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு இப்படி வந்துட்டு, இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணலாம். எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார். ஓகே, இங்கே 3t² இருக்குது, இங்கே 6t² இருக்குது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 9t² dt மைனஸ் இங்கே இருக்குது 14 இருக்குது. 14-ஐ 2ஓட மல்டிப்ளை பண்ணால் 28. அப்போ இங்கே 28. இங்கே அதாவது பேஸ் சேமாக இருந்தால் பவரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பேஸுங்கிறது டி, இங்கே டி சேமாக இருக்குது, அப்போ பவர்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இங்கே டீக்கு பவரில் 1 இருக்குது. அப்போது 2 + 3 5, 5 + 1 6. அப்போது t⁻6. இந்த டிடியை அப்படியே போட்டுக்கிறேன். ப்ளஸ் 20, இதை பவர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 + 6 7, 7 + 2 9. அப்போ t⁻9. அது போக இங்கே ஒரு 3 இருக்குது, இதை 20யோட ஆட் பண்ணணும். 20 3 டைம்ஸ், சாரி 3 இருக்குது, 20யோட மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 60 வரும். ஸோ இங்கே எனக்கு 60 t⁻9 dt. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை இன்டெகிரேட் பண்ணணும். அதாவது இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? மொத்த வேல்யூ கிடச்சிரும். இந்த மொத்த வேல்யூ என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டெகிரேட் பண்ணணும். நம்ம மொத்த வேல்யூவை இன்டெகிரேட் பண்ணணும். இப்போ இன்டெகிரேட் பண்ணும்போது லிமிட் அப்ளை பண்ணணும். லிமிட் வந்து 0 to 1. நம்ம கொஸ்டினில் இங்கே கொடுத்துருந்தாங்கல்ல, எதுலேருந்து இது? ஃப்ரம் 0லேருந்து 1 வரை, இதுதான் லிமிட் எனக்கு. ஸோ அந்த லிமிட்டை நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். ஓகே, அப்போ என்ன வரும்? இன்டெகிரேஷன் ஆஃப் எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார். இந்த ஒவ்வொரு இதுக்குமே நான் தனித்தனியாக இன்டெகிரேஷன் எழுதிக்கிறேன். இன்டெகிரேஷன் ஆஃப் 0 to 1. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை சால்வ் பண்ணிடலாம். இன்டெகிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். ஹோலாக லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இப்போ இன்டெகிரேஷனில் x⁻n இன்டெகிரேட் பண்ணுறேன் dn பொறுத்து அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா x⁻n+1 டிவைடட் பை n+1 அப்படின்னு எனக்கு வரும். இங்கே என்னங்கிறது அந்த மேலே இருக்கிற பவர் நம்பர். இங்கே வந்து எனக்கு டீல என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ 9t³ டிவைடட் பை 3 வரும். இந்த 3ஐயும் 9ஐயும் கேன்சல் பண்ணால் எனக்கு இங்கே 3 மைனஸ் 28 t⁻6 வந்து t⁻7 டிவைடட் பை 7. ஏன்னா இந்த இன்டெகிரேஷன் ஃபார்முலா படி பவர் வந்து 1 ஆட் பண்ணணும். என்ன பவர் ஆட் பண்ணியிருக்கோமோ அதே இதை
நம்பரால் டிவைட் பண்ணணும். இப்போ 7 டேபிள் இதை கேன்சல் பண்ணால் 4 ப்ளஸ் 60 t பவர் 10 டிவைடட் பை 10. இது ரெண்டையும் கேன்சல் பண்ண அப்படின்னா 6. இப்போ இதுக்கு லிமிட்டு என்ன லிமிட்டு? 0லேருந்து 1 வரை எனக்கு லிமிட்டு. இது அப்படி எழுதலாமா? இங்கே எப்படி வரும்? 3t cube minus 4t பவர் 7 ப்ளஸ் 6t பவர் 10. இப்போ டீக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்பர் லிமிட் வந்து 1னும் லோயர் லிமிட் வந்து 0னும் அப்ளை பண்ணணும். ஓகேவா? இது இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார். இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார். இது வந்து லைன் இன்டகிரேஷன். ஓகே, இப்போ டீக்கு பதில் 1 அப்ளை பண்ண அப்படின்னா 3 மல்டிப்ளை பை 1 கியூப் minus 4 multiply by 1 power 7 plus 6 multiply by 1 power 10. upper limit minus lower limit. இப்போ டீக்கு பதில் லோயர் லிமிட் 0ன்னு அப்ளை பண்ணும்போது இது எல்லாமே எனக்கு 0 ஆயிரும். ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஓகே, இப்போ ஃபர்தர் எனக்கு என்ன வரும்? 3 minus 4 plus 6 அப்படின்னு வரும். 3 minus 4ங்கிறது -1, -1 plus 6ங்கிறது ஆன்சர் வந்து 5. ஸோ எனக்கு 5 தான் ஆன்சர். அப்போது இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் வெக்டர் டாட் டிஆர் வெக்டரோட ஆன்சர் வந்து எனக்கு ஆன்சர் வந்து 5. இதுதான் லைன் இன்டகிரேஷன். இது வந்து ஒரு க்ளோஸ்டு கர்வ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? இது வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது வந்து இந்த ஸ்டெப்ஸ் மட்டும்தான். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன லிமிட் கொடுத்துருக்காங்க, என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சாலே இந்த 3 ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். எஃப் வெக்டர் ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணுங்கள், டிஆர் வெக்டர் டிஃபைன் பண்ணுங்கள். அது வந்து அந்த பவுண்டரி கண்டிஷன் கர்வ் இருக்குல்ல, அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த ப்ராப்ளமில் எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வேறு எதுவும் உங்களுக்கு வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்னாலும் அதுவும் சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் நான் மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.